ஐலி, பாவி எங்க இருக்காளா? இல்லையா? அப்ப வேற எங்க போயிருப்பா? பாவை நான் சொன்ன கேளுமா. வந்துட்டா ஐலி, நான் பாத்துக்கிறேன். பாவை வேணாண்டா. டேய் பாவை. பாவை, என்னடி பண்ணிட்டு இருக்க? இவர் எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? உங்களுக்கு இங்க என்ன வேலை? போங்க வெளியே. நானா ஒண்ணு இங்க வரல, பாவை தான் கூட்டிட்டு வந்தா. பாவை, இப்ப என்ன உனக்கு வேணும்? என்ன? இவரு இங்க தூங்கணுமா? என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல அவரை போ சொல்லு வெளியே. நீ எப்படி கேட்டாலும் எதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். குழந்தை கேக்குறானா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? என்ன எல்லாரும் முன்னாடியும் நீங்க பேசினதை வச்சு நான் அப்படியே மாறிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. இந்த பாரு, நான் ஒன்னும் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்படி பேசல. என் மனசுல என்ன இருந்ததோ அதைத்தான் நான் அங்க சொன்னேன். இப்பவும் நான் இங்க வரணும்னு சுத்தமா யோசிக்கவே இல்லை. என் பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டா. இவ பேச்சை என்னால தட்ட முடியாது. பாவி, இத பாரு, என்ன நீ ரொம்ப டென்ஷன் ஆக்காத. ஒழுங்கா நீ வந்து படுத்து தூங்கு. ஏய், ஏன்டி இப்படி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? எப்பதாண்டி நீ என்ன புரிஞ்சுக்க போற? இந்த வயசுல இவ்ளோ ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் டேஞ்சர் ஆனதுதான். சோ இவ மனசு ரிலாக்ஸா இருக்கணும்னா என்ன பண்ணணுமோ அத முதல்ல பண்ணுங்க. இந்த பாரு, நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் பாவைக்கு இப்போ இல்ல. ஆனா ஒரு அப்பாவா எனக்கு என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியம். அதனாலதான் இவளுக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்க வந்தேன். ஆனா ஒண்ணு, டிவோர்ஸ் மேட்டர்ல நான் உறுதியா இருக்கேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் இதையும் அதையும் வேற வேறையா தான் பாக்குறேன். ஒரு வேலை உனக்கு பாவையோட சந்தோஷம் முக்கியமே இல்ல, எனக்கு அதையும் இதையும் தனித்தனியாலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லு. நான் என் பொண்ணை என் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சரி,